வாழ்வுடன் நிறைந்த அவையினர் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள். தமிழ் சமணத்திற்கு மிக மிக மகிழ்ச்சியான நாள் இன்று. நமது வாழ்வில் எப்பொழுதும் மறக்க முடியாத நாளாக, என்றென்றும் நினைத்து பெருமைப்படக்கூடிய நாளாக ஏதாவது ஒரு நாள் தான் அமையும். அந்த நாள் சொல்ல வேண்டும். காரணம், இன்று தமிழுக்கு திருவிழா, கவிஞர்களின் கவி விழா, நூல் வெளியீட்டு விழா. பொதுவாகவே செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்று மங்கள நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு நிறைவான நாளாகவும் அமையப் போகிறது என்று எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இவை அனைத்தையும் சாத்தியப்படுத்தியவர் வந்தை மண்ணின் மைந்த, தற்பொழுது லண்டனில் வசித்து வருகின்ற உயர்திரு கவிராசன் மகராசன். வெளிநாட்டில் வசித்தாலும் தனது மண்ணின் மரபையும் சமணத்தின் மேன்மையும் வளர்த்துக் கொண்டிருக்கும் அவர்கள் ஒரு பெருமைக்குரியவராக விளங்குகிறார். ஆதிபகவன் என்று ஒரு புலனக்குழுவை தொடங்கி தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அதை நூலாக படிக்கவும் அடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறவும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். அதனுடைய விளைவுதான் இங்கே 11 புலவர்கள் 50 நூல்கள் வெளிவருவது என்பது. மிக குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வை எவ்வாறு சாத்தியமாக்கினார் என்பது உண்மையிலேயே பெருமிதமும் வியப்பும் படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த வகையில் மிக சிறப்பான விழாவாக நம் மந்தை நகரில் நடந்திருக்கிறது. விழாவினுடைய தொடக்கமாக இறைவன் திருமதி ராஜலட்சுமி விஜயகுமார் அவர்கள், வந்தை மகராசன் அவர்களின் பெருமை மிகு தாயார், இன்னிசை குரலுக்கு சொந்தக்காரர், எழிலான தோற்றம், பெயரிலேயே லட்சுமியை